ஸோ இந்த மீட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க உங்களுடைய பெயர், முகவரி, மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் இதை வந்து நம்மளுடைய இன்டர்னல் குரூப் சாட்ல போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மீட்டிங் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறோம். தயவு செஞ்சு அதுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கவங்க கட்டாயம் அந்த தகவலை எங்களுக்கு கொடுங்க. ஸோ ஆர்டிஐல என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, உள்ளாட்சியில் எந்த ஊழல் இல்லாமல் அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது சம்மந்தமாக. ஸோ உங்கள் ஊராட்சியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா ரைஸ் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க ஆறுமுகம். தலைப்பு மட்டும் ஒரு டைம் சொல்லிடுறீங்களா? தலைப்பு ஆரம்பிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுடைய தகவலுக்காக இன்றைய தலைப்பு என்னன்னு சொன்னா, ஆர்டிஐயில் உள்ள சந்தேகங்கள் மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் தீர்வுகள் என்ன. ரெண்டாவது வந்து ஊழலற்ற ஊராட்சி, இது நம்மால் முடியும் எப்படி. ஸோ இதுதான் இன்னைக்குடைய கோர் டாபிக். ஸோ ஒருத்தருக்கு சந்தேகம் இருக்கிறவங்க கேட்கலாம். சொல்லுங்க ஆரம்பம். ஐயா, நான் ஒரு ஆர்டிஐ மனு ஆன்லைன் போட்டிருந்தேங்க ஐயா. ஓகே. நான் வந்து அலுவலக முத்திரையுடன் கையொப்பமிட்டு வழங்கவும் கேட்டா, அவங்க எனக்கு மட்டுமா என்னன்னு தெரியல, நானும் பல முறை கேட்டேன், எனக்கு அலுவலக முத்திரையே இடமான்றாங்க. மொத்தமா பொறுத்தவரை அலுவலர் அவ்வளவுதான், அப்படியே வந்துடுது, தகவல் மட்டும் வந்துடுது. அதுவும் மேல்முறை போனாதான் வரும், ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வரதுல மேல்முறை போனா மட்டும். அதை எப்படி அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு வழிமுறை இருந்தது சொல்லுங்க ஐயா. சிறப்பு, நல்ல கேள்வி. நிறைய பேர் எல்லாருமே தகவல் வேணும் அப்படின்றதுக்காக ஆர்டிஐ போடுவாங்க. தகவல் வந்ததுக்கு அப்புறம் அதை அவங்க சரியான முறையில கொடுத்தாங்களா, அது நமக்கு நாம கேட்ட வழியில தான் அது வந்திருக்கா அப்படின்றது வந்து கிராஸ் வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயம். நம்ம வந்து போட்டு 30 நாள் ஆயும் தகவல் கிடைக்காது. முதல் மேல்முறையீடு போவோம், அப்பயும் தகவல் கிடைக்காது. ரெண்டாவது மேல்முறையீடு போகும்போது தகவல் கிடைக்கும். அந்த கிடைக்கப்பெற்ற தகவல் முத்திரையுடன் கூடிய தகவலா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம்னு சொன்னா, ஒவ்வொரு பேஜுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த பேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பொது தகவல் அலுவலர் வந்து ஒரு சீல் போடணும். அந்த சீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட நான் வச்சிருக்கேன், இப்போ உங்களுக்கு காட்டுற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது அந்த சீல் எல்லா பேஜ்லையுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரியே அவங்க போட்டுக்கணும். நான் கேமரா ஆன் பண்றேன், காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்னுடைய கேஸ்ல நான் கேட்டதுக்கு அவங்க கொடுத்த பதில். ஃபேஸ் மட்டும் தான் ரெகக்னைஸ் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்கய்யா. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? ஓகே, இதுல விசிபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. நான் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு. ஸோ அந்த பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். பொது தகவல் அலுவலர் நீங்க ஊராட்சியில கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழக அரசு ஊராட்சிகள் சட்டம் 2005 கீழ் வழங்கப்படுகிறது. நாக்கா எண், அந்த உங்களுடைய மனுவிற்கான நாக்கா எண் என்ன இருக்கோ அதுக்கப்புறமா நாள், அதனுடைய தேதி போட்டிருப்பாங்க. இது ப்ளூ கலர் சீல்ல. கீழே வந்து பொது தகவல் அலுவலர், எனக்கு தகவல் வழங்கிய அலுவலர் யாருன்னா துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியம், எங்க ஊராட்சியினுடைய பெயர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சீல் இருக்கணும். அது எத்தனை பேஜ் கொடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 100 பேஜ் கொடுக்குறாங்கன்னா அந்த 100 பேஜ்லுமே அந்த தகவல் வந்து இருக்கணும். அப்பதான் வந்து அது சான்றொப்பமிட்ட தகவல் அப்படின்றது உறுதி செய்யப்படணும். ஒருவேளை அப்படி உங்களுக்கு தரல அப்படின்னு சொன்னா, நீங்க தகவல் ஆணையத்துக்கு எழுதுங்க. கோரிய தகவல்கள் கிடைக்க பெற்றேன், ஆனால் சான்றொப்பம் இடாத தகவல்களை வழங்கியுள்ளனர், அதனால் அது தகுந்த உண்மையான தகவலா என்ற கேள்விக்குறி ஏற்படுத்துகிறது. தயவு செய்து எங்களுக்கு சான்றொப்பமிட்ட அனைத்து தகவல்களையும் தகவல் ஆணையத்தின் உத்தரவுப்படி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு 4 லைன்ல எழுதி ஒரு லெட்டர் போட்டுருங்க. உங்களுடைய வழக்கு எண், நாக்கா எண், இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. மறுபடியும் அந்த ஊராட்சியை சார்ந்த தகவல் அலுவலர் யார் இருக்காரோ அவர் வந்து உங்களுக்கு தகவலை அது கொடுப்பாரு. தபால் மூலமா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. சரிங்க ஐயா. இப்ப தபால் மூலமா இன்னைக்கு வந்திருக்கு வீட்டுக்கு, ஒரு 78 பேஜ் வந்திருக்கு. சிறப்பு. அதான் அது இதை மறுபடியும் ஏதாவது போஸ்ட் அவங்களுக்கு மீண்டும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு அனுப்பி கையொப்பமிட்டு வாங்கலாமா, இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக நீங்க வந்திருக்கிற தகவலை ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க.
இமெயில் ஐடி sic@nic.in இந்த இமெயில் ஐடிக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் இன்று தகவல்கள் கிடைக்க பெற்றேன். ஆனால் கோரிய தகவல்கள் திருப்திகரமானதாக இல்லை. சான்றொப்பம் விடாத தகவல்களாக வழங்கியுள்ளதால் இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தகவல் ஆணையம் உத்தரவின்படி சான்றொப்பம் விட்டு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4 லைனை போட்டு விடுங்க. ஒரு இமெயில தட்டி விடுங்க. உங்களுக்கு பதில் கண்டிப்பா மறுபடியும் கிடைக்கும். அது கொஞ்சம் டைம் ஆகும், பட் மறுபடியும் கிடைக்கும். சரிங்க, ஓகே, நன்றி. ஓகே, பேசினவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. சதீஷ்குமார், நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்கம்பாளையம் ஊராட்சியிலிருந்து கால் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. என்ன டவுட்னா, இப்போ ஆர்டி போடும்போது ஒண்ணு மிரட்டல் வருது, அப்படி இல்லைன்னா அதுக்குரிய பதில் வரவே மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா அங்கிருந்து கால் பண்றாங்க, பேசுவாங்க, சரி ஓகே உங்களுக்கு என்னது என்னது நாங்க பாக்குறோம் அப்படின்றாங்க. இல்லைன்னா அந்த லோக்கல்ல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வருது. அது அவங்களே போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிடி ஆஃபீஸ்னா பிடி ஆஃபீஸ்ல போயிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம். மேற்கொண்டு என்ன பண்றது தெரியல. இந்த சூழ்நிலை சில நேரத்துல பின்வாங்க வேண்டிய சூழலும் வருது. ஓகே, சதீஷ்குமார் வந்து சிறப்பான கேள்விகள் கேட்டாங்க. இனிஷியல் டேஸ்ல இந்த மாதிரி தொல்லைகள் வந்து நானும் பார்த்துருக்குறேன். இது இப்போ நான் சொல்ற தகவலை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிஐ ஆக்ட் 6(2) பிரகாரம் எந்த தகவல் ஆணையரும் தகவல் அலுவலருமே மனுதாரருக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்ளக்கூடாது. யாராவது உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிம்பிளான ஒரு பதிலை நீங்க சொல்லணும். சார், செக்ஷன் நான் சொல்றேன். ஆர்டிஐ ஆக்ட் செக்ஷன் 6(2) படி எந்த பொது தகவல் அலுவலரும் மனுதாரருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடாது. நீங்க இப்படியே சொல்லுங்க, சார் 6(2) செக்ஷனை ஒரு வாட்டி படிச்சிருங்க சார். நீங்க எனக்கு தகவல் வந்து தபால் மூலமா தரேன்னா தபால் மூலமா தாருங்க, இல்லைன்னா மின்னஞ்சல்னா மின்னஞ்சல் மூலமா கொடுங்க. 6(2) பிரகாரப்படி நீங்க எனக்கு தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். யாருமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கால் வருது அப்படின்னு சொன்னாலே, இந்த மாதிரி பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறேன், எந்த ஆஃபீஸர் நீங்க எந்த ஆஃபீஸுக்கு போடுறீங்களோ அந்த பொது தகவல் உங்களை கூப்பிட்டாருன்னா நீங்க தெளிவா சொல்லுங்க, 6(2) படி என்ன நீங்க கூப்பிடக்கூடாது. நீங்க அப்படி கூப்பிடுறீங்கன்னு சொன்னா எனக்கு ரிட்டர்ன் ஃபார்மேட்ல கொடுக்கணும், பதில் தரணும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க 6(2) செக்ஷனை நீங்க சொன்னீங்கனாலே அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க. சரிங்க, ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. யாருமே சண்டை போடாதீங்க. பொறுமையா செக்ஷன் 6(2) படி நீங்க எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடாது. தகவல் கேட்டிருக்கோம்னா தகவலை மட்டும் நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லுங்க எல்லாருமே. ரெண்டாவதா நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஆர்டிஐ போடும்போது ஒரு சில நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய தொலைபேசி எண்ணை 6(1) மனுவில் மென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க 18(1) போடுறீங்க, 19(3) போடுறீங்கன்னா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. 6(1)ல நீங்க மென்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அண்ட் இன்னொரு இது என்னன்னா, நீங்க உங்களுடைய மாவட்டத்துல பண்றீங்கன்னா நீங்க கேட்கக்கூடாது. உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னு சொன்னா பக்கத்து மாவட்டத்திலே இல்லை 2-3 மாவட்டம் தள்ளி இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அதே ஆர்டிஐ ஆன்லைன் மூலமா உங்களுக்கு போட சொல்லி உங்களுடைய தகவல்களை வாங்கிக்கோங்க. சரிங்களா? இதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. திவாகர் ஏ ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, உங்களுடைய கேள்வி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, நான் ஆர்டிஐல 2 வருட தணிக்கை அறிக்கையை கேட்டிருந்தேன். சரி, எனக்கு பதில் கடிதம் வந்திருக்கு. 114 பக்கம் 228 ரூபா நீங்க ஊராட்சி பொது நிதியில பணம் கட்டிட்டு நீங்க வாங்கிக்கலான்னு வந்திருக்கீங்க. ஊராட்சி கிளர்க்கிட்ட போய் கேட்டுங்கய்யா, நீங்க பிடிஎஃப்ல போய் நீங்க அங்க போய் பணம் கட்டுங்கன்னாங்க. அங்க போய் கேட்டா நீங்க ஊராட்சி மன்றத்துல கிளர்க்க பாருங்க, அவங்க தீர்மானத்தை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்கன்னாங்க. நாளைக்கு அவரை பார்த்து பேசலாம்னு இருக்கீங்கய்யா. இது இந்த நடைமுறை தானங்கய்யா, இல்லாட்டி வேற எதுவும் அவங்க இல்ல? ஒரு தகவல் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை கட்ட சொன்னா அந்த லெட்டர்லயே வந்து எந்த லெட்டர் ஹெட்ல கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து எந்த வங்கி கணக்கு எண்ணுக்கு நீங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்றத டிடிஐ கொடுக்கலைங்கய்யா. அதை கொடுக்கலன்னா நீங்க தயவு செஞ்சு போய் அவங்கள கேட்கணும் இவங்களை கேட்கணும் எதுவும் பண்ணாதீங்க. அந்த முதல்ல வந்து உங்களுக்கு அந்த பதில் வந்தது 30 நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த பதில் வந்துச்சா? வந்துருச்சுங்கய்யா. ஓகே, 30 நாளுக்குள்ள பதில் வந்துருச்சுன்னா ஆபீசர் சேஃப். நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு பதில் கடிதம் ஒண்ணு எழுதுங்க. அந்த கடிதத்துல இமெயில் ஐடி கொடுத்தாங்களா, இமெயில் ஐடிக்கு எழுதுங்க.
கோரிய ரூபாயை செலுத்த தயாராக உள்ளேன், எந்த வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும், அல்லது யூபிஐ ஐடி அல்லது அதை நேரடியாக செலுத்துவதற்கான லிங்கை எங்களுக்கு தகவலாக வழங்கவும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஜென்ரலா வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் வச்சிருக்கிறாங்க. கருவூலம் கருவூலம் வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அந்த எந்த இதுல நீங்க கட்டணும்னு சொல்லி நீங்களே ஒரு செலானை ஜென்ரேட் பண்ணலாம், ஆன்லைன்ல நீங்களே பே பண்ணிடலாம். அந்த செலானை நீங்க எடுத்து அவங்களுக்கு பதிலா நீங்க போஸ்ட்ல அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்ல அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க போய் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்க தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. இது வந்து டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே ஓகேங்க, சரிங்களா? நான் இப்போ சொல்லியிருக்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த மீட்டிங்ல உங்களுக்கு இன்னைக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. நேரடியா தயவு செஞ்சு எந்த அலுவலர்கிட்டையும் போய் கேட்காதீங்க, அது சரியான முறை இல்லை. ஓகே ஓகே, நான் அப்ப ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு நான் பாக்குறேங்க. ஓகே, மகிழ்ச்சிங்க. ஓகே, குமார் ஜி ஐயா, நீங்க உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நம்ம 10 ரூபா ஈரோடு மட்டும் 10 ரூபா இயக்கத்துல கூட இப்போ நான் என்னோட போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்கய்யா. நான் 2 கேள்வி தான் கேட்டேங்கய்யா. இச்சட்ட பிரிவின் கீழ் 41B(1)(2) படி ஈரோடு மாவட்டத்தில் பவானி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது கீழ் பணிபுரியும் அனைத்து துறை அலுவலர்கள், பணியாளர்கள், துறையின் பெயர், செயல்பாடுகள் மற்றும் பணிகள் குறித்த விவரங்களை தகவலாக வழங்கவும். அதே கொஸ்டின்ல 2வதுல மின்னஞ்சல், போன் நம்பர் எல்லாமே கேட்டுக்கிறீங்க. இதுக்கு என்ன பதில் கொடுத்துக்கிறாங்கன்னா, மனுதார் கோரும் தகவல் 3ஆம் தரப்பினர் தகவல் என்பதால் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 11 மற்றும் 8 பிரிவின் கீழ் தகவல் வழங்க வழிவகை இல்லை என மனுதாருக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, வரிசையில் ஒன்றும் காணும் துறையின் அலுவலர் மீது புகார் அளிக்க வேண்டும் என்றால் யாரு எந்த துறையிடம் புகார் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்கய்யா. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கோப்பில் உள்ள தகவல் வழங்க இயலும். மனுதாரர் கோப்பில் எண்ணை குறிப்பிட்டு மனுதார் கோரும் பட்சத்தில் தகவல் கேள்வி வடிவில் உள்ளன இனங்களுக்கு தகவல் வழங்க வழிவகை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது 2க்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. ஒரு ஆர்டிஐல நீங்க ஒரு தகவல் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சர்டன் ஃபார்மேட் இருக்கு. ஜென்ரலா வந்து கேள்வி கேட்குற மாதிரி நாம எந்த பதிலையும் எந்த கேள்வியும் வந்து அவங்கள ரைஸ் பண்ணக்கூடாது. இது ஆர்டிஐ செக்ஷன்ல இருக்கிற ஒரு கிளாஸ். இது இந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு பதில் கொடுத்துருவாங்க. கேள்விகள் வந்து கேள்வி மாதிரி இருக்குது, அதனால நாங்க பதில் தர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன கேட்க விரும்புறீங்களோ அந்த கேள்வியை அப்படியே எழுதிட்டு என்ன அப்படின்னு லாஸ்ட்ல கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலா கோரிய தகவல்களை தகவலாக வழங்கவும். இப்போ அனைத்து அந்த ஊராட்சியின் கீழ் பணிபுரியும் ஊழியர்களின் பதவி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை தகவலாக வழங்கவும் அப்படின்ற வகையில கேட்கணும். நாம அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் கேட்கிறோம், அவங்கள நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு ஆர்டிஐ எப்படி போடணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. அதுல இதுவும் ஒரு செக்ஷன். ஸோ நீங்க 2 கேள்வி கேட்டாலும் 20 கேள்வி கேட்டாலும் நீங்க எந்த டோன்ல கேட்குறீங்க அப்படின்றது தான் மேட்டர். ஸோ அதுக்கப்புறமா வந்து பொது தகவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொது தகவலை இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ரீசெண்டா கிருஷ்ணகிரியில லாஸ்ட் இயர் வந்த ஜட்ஜ்மெண்ட். அதாவது வந்து எல்லா பப்ளிக் மக்கள் பணியாளர்கள் அனைவருடைய தகவலும் வந்து அரசாங்கத்துக்கு கீழே வரும். அதனால அவங்க அதை கண்டிப்பா டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு வேர்டு ஆட் பண்ணணும் அந்த கேள்வியில. இது பொதுநலன் சார்ந்த கோரிக்கையாக உள்ளதால் அந்த தகவல்களை தயவு செய்து நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 41B வந்து வாலண்டியர் டிஸ்க்ளோஷர். அது இப்ப யாருமே செய்யவில்லை. அதை வந்து நம்ம ஓவரால் தமிழ்நாடு லெவல்ல நம்ம அதை ப்ரெஷர் கொடுத்து செய்ய வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ அது ஒன் ஆஃப் த அஜெண்டா நம்மளுடைய மீட்டிங்ல. நீங்க இப்ப கேட்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அந்த ஆர்டிஐ அப்படி கேட்டிருக்காங்க, அதுல ஒருவேளை நீங்க கேட்டிருக்கிறதுல கேள்வி வடிவில் அது இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க. தகவலாக வழங்கவும் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க கொடுத்து இந்த மாதிரி பதில் கொடுத்தாங்கன்னா நீங்க மேல்முறையீடு போங்க. இடையூறுக்கு மன்னிக்கிடுங்கய்யா. சொல்லுங்க. பவானி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தங்களது கீழ் பணிபுரியும் அனைத்து துறை அலுவலர்கள், பணியாளர்களின் பெயர்,
துறையின் செயல்பாடு மற்றும் பணிகள் பற்றி விவரங்களை முழு கோப்பின் முழுமையான விவரத்தினை தகவலாக வழங்கவும். அப்படிதான் கேட்டிருக்கிறீங்க. இப்போ நீங்க இப்படி கேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக மேல்முறையீடு போடுங்க. நன்றிங்கய்யா. மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையிலும் தகவல் ஆர்டிஐ சட்டத்திற்கு முரணாக பொது தகவல் அலுவலர் பதில் வழங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஆகவே உரிய தகவல்களை உரிய காலகட்டத்திற்குள் 30 நாள் முடிய போகுது அப்படின்னு சொன்னா இலவசமாக வழங்க 30 நாள் கடந்து விட்ட காரணத்தினால் 7(1) படி எங்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பதில் எழுதுங்க. ஆன்லைன்ல முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய டைம் அப்புறம் காஸ்ட் எல்லாமே சேவ் ஆகும். ஐயா நல்லதுங்க. இதுக்கு நான் மெயில போட்டிருக்கிறேங்க. இன்னைக்கு தான் அனுப்பிச்சு விட்டேங்கய்யா. மெயில் போட்டுவிட்டுங்க. ஓகே, மெயில் நீங்க போட்டீங்கன்னா அதை ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஐயா மெயில் இருந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு கலெக்டருக்கு கொடுக்கக்கூடிய ERD ஈரோடு@gmail.com அவங்க அதான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கும் கொடுத்துட்டீங்கயா. ஓகே, அவங்களுக்கு நேத்து போட்டு இவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தீங்க. சிசி வச்சு இன்னைக்கு கொடுத்தேன். இன்னைக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் கலெக்டரேட்ல இருந்து. இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். போன வாரம் நம்ம ஒரு அசோசியேஷனா எல்லாம் அப்படி குழுவா செயல்பட்டதன் விளைவா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல அஃபிஷியலா இருந்த ஜிமெயில் ஐடிஸ் எல்லாத்தினுடைய டோட்டலா 38 மாவட்டத்திலையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ஐசியினுடைய அறிவுறுத்தலின்படி நாம கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி. நீங்க ஜிமெயிலுக்கு நீங்க மெயில் போட்டீங்கன்னா பதில் வராது. அந்த அதிகாரிகிட்டயே இன்கேஸ் nic.gov.in இமெயில் ஐடி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த டொமைன்ல இருக்கிற இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜிமெயில வந்து யூஸ் பண்ணுங்க. மீன் டைம் அவங்களுக்கு ஐடி கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணிட்டு கேளுங்க. ஐயா நல்லதுங்க. அதுல RT செக்ஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய அதான் நம்ம கூடக்கூடிய போர்ட்டல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அம்மா நம்பர் கிடைச்சிச்சுங்க. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுங்க. நமக்கு இன்னுமே அது வந்து அப்டேட் ஆகலைங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா நான் இதுல பண்ணி விடுறேன், எனக்கு கொஞ்சம் குயிக்கா அதை ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு பண்ணி விட்டு எனக்கு சிசி வச்சுட்டு எனக்கு கூப்பிட்டும் சொன்னாங்க. சிறப்பு சிறப்பு. நீங்க அப்ப தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம 9:31 இன்னும் 2 பேர் இருக்காங்க. சதீஷ்குமார் ஐயா நீங்க கேட்கலாம். ஐயா நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேங்க. இப்போ என்னன்னா புதுசா அந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி தான் கேட்கலாங்களா? தலைப்புக்கு சம்பந்தம் இல்லதான் அந்த கேள்வியை பொறுத்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிறது ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் கரண்ட் வருது. அந்த கரண்ட்டுக்கு நாங்க போய் கேட்கும் போது அவங்க எங்களுக்கு வர்றதுக்கு இவ்வளவுதான் வருது அப்படிங்கிறாங்க. இதனால உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு. TNEB-ல உங்களுக்கு லோ வோல்டேஜ் பிரச்சனை இருக்கு, அதை நீங்க சால்வ் பண்ணணும். 949879 94987 இது மின்னகத்தினுடைய டோட்டல் தமிழ்நாடுனுடைய நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. நீங்க நான் சொல்ற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் வரும். நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ஆமாவா? என்டையர் ஏரியாவா உங்க வீட்டுக்கு மட்டுமான்னு கேள்வி கேட்பாங்க. என்டையர் ஏரியான்னு சொல்லுங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை அன்லெஸ் இட் இஸ் ரிசால்வ்ட், இந்த கம்ப்ளைண்ட் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. பிரச்சனை தீர்ற வரைக்கும் கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. வர வாரம் இதுக்கான டீடைல்ஸ் கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு தரேன். 9487 94987 94987 மின்னகம் நம்பருங்க. மின்னக நம்பர் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாளைக்குள்ள அந்த பிரச்சனையை தீர்ந்துரும். எங்க ஏரியா நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். தனிநபரா இருந்தாலும் சரி, ஏரியாவா இருந்துச்சுன்னா குயிக்காவே வந்துடும். தனிநபர்னா தான் ஒரு நாளைக்குள்ள ஆகும். நீங்க ஏரியான்னு சொல்றீங்க, நாளைக்கே சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னைக்கே பண்ணிருங்க. மகிழ்ச்சி. இப்போ வந்து கனகராஜ் ஐயா வந்து ஒரு சில நிமிடங்கள் பேசுவாரு. கனகராஜ் ஐயா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கனகராஜ். திருப்பூர் மாவட்ட 10 ரூபா இயக்கத்தோட மாவட்ட இணைச் செயலாளர். உங்களுடைய சந்தேகங்களா கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து பல வாரங்களா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இன்னும் அதாவது இப்போ வந்து முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கே முதல்ல பயந்துகிட்டு இருந்தாங்க மக்கள். வந்து ஒரு பிரச்சனையை வந்து வெளியில சொல்றதுக்கே வந்து கூச்சம்னு ஒண்ணு. அரசு அதிகாரிகிட்ட கொஞ்சம் பயம், அரசியல்வாதிகிட்ட கொஞ்சம் பயம். அப்படி தேவையில்லாத பயத்தை வச்சுக்கிட்டேமோ வந்து
பிரச்சனையில வெளியே சொல்றதுக்கே பயந்துட்டு இருந்தேன். நிறைய பக்கங்கள்லாம் அந்த பிரச்சனை இருந்து இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் வந்து நான் வந்து தெளிவா கவனிக்கல. அரசாங்கம்னா என்ன அப்படிங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியுமா? அரசாங்கத்தை பத்தி யாருக்கா தெரியுமா? அரசுனா என்னன்னு? மக்களுக்கு சேவை செய்கிறது அரசாங்கம். மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே. அவங்களுடைய வேலைகள் கனகராஜையா, ம் 43 பேர் இருக்கோம். 2 பேர் மட்டும் தான் பதில் சொல்றாங்க. மீதி 40 பேருக்கு நீங்க சொல்றது தெளிவா புரியுதா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஆமா. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க, இல்ல தம்ஸ் அப் சிம்பிள் கொடுக்க சொல்லுங்க. அரசாங்கம்னா என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்கும், நீங்க எல்லாருக்குமா சேர்த்து தான் பேசுறீங்க. பட் ஸ்டில் அதுக்கு ப்ராப்பரா ரீச் ஆகணும். அதனால கனகராஜ கேட்ட கேள்வி யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு உங்களை புரிஞ்சுது புரியல அப்படின்னு சொல்லுங்க. மக்களால் ஏற்படுத்தக்கூடியது மக்களுக்காக தான் அரசு, அரசுக்காக தான் மக்கள் என்றதுக்காக தான். சிறப்புங்க ஐயா. ஐயா ஒரு கொஞ்சம் மணிக்கணும். மக்களுக்காக தான் அரசை தவிர அரசுக்காக மக்கள் இல்லை. மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்துக்கா அரசை பத்தி யாருக்கா தெரியுமா? அரசோட செயல்பாடுகள், அவரோட அதிகாரங்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஏற்கனவே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த இதுல தெரிஞ்சவங்க அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு அரசாங்கத்தை பத்தி தெரியும் அப்படிங்கிறவங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. ஹலோ ஐயா, அரசாங்கம் வந்து மக்களுக்கான பொறுப்பாளர்கள். அவங்க வந்து அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே அந்த துறைக்கு அவங்க பொறுப்பாளர்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. ஆனா ஒரு 4 பேரோ 5 பேர்த்த தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் அரசாங்கம்னா என்ன அப்படிங்கிறது. சரி, பரவாயில்ல, நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு அதிகாரம் எல்லாம் எங்க இருந்து வருது? அரசாங்கத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு மேல கண்ட்ரோல் பண்றதுக்கு முதலமைச்சர், அமைச்சர், அப்புறம் பிரதம மந்திரி, குடிமைப்பணிகள்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குதுங்க ஐயா. அதுல இருந்து அவங்களுக்கு சட்டன் அதிகாரத்தை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த வேலைக்கு உண்டான அதிகாரங்கள் அந்த தமிழ்நாடு குடிமைப்பணிகள்ல இருக்கிறதுனால அந்த பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறேங்க ஐயா. ஓகே, அந்த பவர்லாம் அந்த சட்டத்துப்படி அவங்களுக்கு போகுது. ஓகே, ஆமாங்க ஐயா. இதுல யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா? சட்டமன்ற பாராளுமன்றங்கள்ல மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை வந்து சட்டமா அதை கொண்டு வரப்போ அதை வந்து பாலாஜி உங்க வாய்ஸ் கேட்கல. என்னோட கேட்கலீங்களா? இல்ல பாலாஜி பேசுறது வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. சட்டமன்றம் பாராளுமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எம்எல்ஏ எம்பி கொண்டு போறப்போ அதை சட்டமா இயக்கி அந்தந்த எந்த துறைக்கும் அந்த துறையின் மூலமா அதை அமுல்படுத்தி நம்ம மக்களுக்கு வந்து சேரணுன்றது. அதாவது அப்படிதான் வந்து அரசு செயல்படுது. ஆனா அது எழுத்தளவுல இருக்கிறத விட செயல் அளவுல நிறைய குறைச்சலா இருக்கு. ஐயா, அந்த சட்டத்தை யார் உருவாக்குறாங்கிறது தெரியுங்களா? ஐயா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிங்க தாங்க ஐயா உருவாக்குறாங்க. ஓகே, அப்போ இந்த சட்டத்தை உருவாக்குறது அதான் அரசியல்வாதிகள், அதாவது இந்த எம்எல்ஏ எம்பி அப்படித்தானுங்க ஐயா? ஆமாங்க ஐயா. ஓகே, அப்போ இவங்க சட்டத்தை உருவாக்கியாச்சு அப்படின்னா அதை மாற்றுறது, அதை மாற்றணும் இல்லை அதை நீக்கணும் அப்படின்னா அவங்களால மட்டும்தான் முடியும். சரிதானுங்கய்யா? ஆமாங்க, எல்லாம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் அனுமதியோட தான் அங்க மாற்ற முடியும். ஆமா,
குடியரசுத் தலைவர் அனுமதி தந்ததுக்கு அப்புறம் சட்டமா ஆயிரும். அதுல ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா இவங்க தான் திரும்ப கூடி அதுக்கு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அதை கூடுதலா சேர்க்க வேண்டியதோ நீக்க வேண்டியதோ பண்ண முடியும். சரிதானங்கய்யா? ஆமாங்க ஐயா. அப்போ அந்த சட்டம் வந்து நிறைவேற்றியாச்சு அப்படின்னா நாம அதை கட்டுப்பட்டு அதன்படிதான் நடக்க வேண்டியிருக்கும். சரிதானங்கய்யா? இந்திய குடிமை ஆமாங்க ஐயா. சரிங்கய்யா. இப்போ இப்போ சட்டத்தை உருவாக்குறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஐயா யாருக்கா கேக்குதா? நல்லவங்களா இருக்குங்க ஐயா. சரி, நல்லவங்களா இருக்கணும். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சாசனத்தை மதிக்கிறவங்களா இருக்கணும். சரிங்க. அடுத்து மக்களோட மனநலத்தை புரிஞ்சவங்களா இருக்கணும் ஐயா. ஓகேங்க. அடுத்து நம்மள மாதிரி வெளிப்படையா இருக்கணும் ஐயா. மகிழ்ச்சி. மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக தான் மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்ல. அப்புறம் இதுல வேற ஏதாவது தெரிஞ்சது உண்டுங்களா? இல்ல இதுல வேற ஏதாவது சந்தேகங்களோ இல்ல தெரிஞ்ச தகவலா இருந்தா சொல்லுங்க. ஐயா அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரி வெளிப்படைத்தன்மையா இருக்கணுங்க ஐயா. சரிங்க. அதிகாரி வெளிப்படைத்தன்மையா இருக்கலாம். ஆமா. அந்த அதிகாரியை நியமிக்கிறது இந்த 5 வருஷத்து நாம தேர்ந்தெடுக்கிறவங்க தானே? ஆமாங்க ஐயா. அப்போ இவரை நியமனம் பண்றவர் எப்படி இருக்கணும்? அவர் நேர்மையா இருக்கணுமா இல்லைங்களா? அவரும் நேர்மையா இருக்கணும். அப்போ அவங்களுக்கு அதிகாரம் வந்து நம்ம மக்கள் கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து தானே போகுது. ஓட்டு மூலியமா நம்ம கிட்ட தானே போகுது. ஆமாங்க ஐயா, நம்ம கிட்ட இருந்து போகுது. இதுல யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா ஐயா? எந்த ஒரு சந்தேகமும் இல்லையா. இந்திய அரசு சட்டப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சாவே இது பூர்த்தியாகும். பாரத பிரதமர் தான் முதல்வராது எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ண ஒரு பஞ்சாயத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல இருக்கிற பொதுமக்களோட அந்த கிராம சபை கூட்டத்துல போடுற அந்த கையெழுத்து தான் அது நிறைவேற்றுன்றது. அந்த தகவல் மக்களுக்கு போய் சேர்ந்தாலும் ஆனா மக்கள் தான் விழிப்படையாம இருக்கிறோம். இப்போ சாதாரணமா என் ஓட்டு விற்பனைக்கு இல்லைன்னு தெளிவா தைரியமா சொல்லவே மக்களால முடியல. 10 பேர் எடுக்கிற இடத்துல ஒருத்தர் சொன்னா அவங்களால வெளிப்படையா சொல்ல முடியல. மத்ததுக்கும் நம்ம தமிழ்நாடு சரி, நம்ம இந்தியா மக்களும் சரி பணத்துக்காக அடிமையாகி இருக்கோம். பணம் தான் அரசியலை நிர்ணயிக்கிற மாதிரி அந்த பிம்பத்திலவே இருக்காங்க. முதல் வேட்பாளர்களா நம்மள மாதிரி இருக்கிறவங்க துணிஞ்சு வேட்பாளர்களா நம்ம நிக்கணும். காரணம் என்னன்னா சாதாரண மக்களும் வேட்பாளர்களா நிக்க முடியும்னு இருக்கும். இப்ப நம்ம செய்தியை பாக்குறோம். ஆனா செய்தியை பார்க்கும்போது என்ன சொல்லுது? 2 கட்சிகள், கூட்டணி கட்சிகள் அவங்களதான் வேட்பாளர்கள் சொல்லுது. ஆனா சுயேட்சையா நிக்கிற வேட்பாளர்களை வெளிப்படுத்த இந்த சமுதாயத்துல யாருமே முன்வர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 30 பேர் 40 பேர் மனு தாக்கல் பண்றாங்க. ஆனா நிக்கிற அந்த 3 பேர் தவிர பொதுமக்கள் கிட்டே கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. இதுதான் மத்ததுக்கு அடிப்படை. இதுவே ஐயா. மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க. ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. அதாவது வெளிப்படுத்தல தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுல என்ன ஒரு அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து இனி நம்ம சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்தை தாண்டிருச்சு. 75-78 வருஷத்தை தாண்டிட்டோம். பட் ஆனா அதோட தாக்கம் வந்து மக்களோட மனசுல இருந்து இன்னும் மாறல. அந்த ஒரு அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்தை வந்து இன்னும் நம்ம மக்கள்கிட்ட இருந்து தொடர்ச்சி எரியப்படல. அது அப்படியே தான் இருக்கு. நீங்க மியூட் பண்ணிக்காங்க. எஸ் ஐடியில இருக்கிறவங்க மியூட் பண்ணுங்க. ராமச்சந்திரன் ஐயா அவரை மியூட் பண்ணி விடுங்க. ஐயா நீங்க பேசுங்க. அதாவது இதுக்குள்ள அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணு சட்டம் தெரியாத இருக்கிறது. எல்லாத்தையோட அடிப்படை காரணம் என்னன்னா அந்த அடிமைத்தனையான சிந்தனை தான். அது ஒரு யானை தன்னோட பலம் தெரியாது அப்படிம்பாங்க. எப்படி யானைக்கு தன்னோட பலம் தெரியாது அப்படின்னா யானை குட்டியா இருக்கும்போது அதை சங்கிலியால கட்டி வச்சிருப்பான் யானை பாகன். அது வந்து அப்போ அந்த யானையை வந்து கட்டி போடுறதுக்கு அது சரியானதா இருக்கும்.
ஆனா அது வளர்ந்த பிறகு அந்த யானை வந்து அந்த சங்கிலிருந்து அதால அறுத்துக்கிட்டு போக முடியும், அறுத்து போக முடியும். பட் சின்னதுல இருந்தே அது பழக்கப்பட்டதுனால என்ன ஆகும்னா அந்த சங்கிலியை விட்டு போகாது. இதனால நம்மளால முடியாது, நம்ம ஏதாவது முயற்சி பண்ணா நம்ம கால் வலிக்கும் இல்லை புண்ணாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையமோ கடைசி வரைக்கும் அந்த சங்கிலிக்கு கட்டுப்பட்டே இருக்கும். இப்படித்தான் நம்ம 250 வருஷமா ஆங்கிலேயங்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம். அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஆட்சியாளர்னா அவங்க ஏதோ ஒரு கடவுளை பார்க்குற மாதிரியும் அவங்க சொல்றதுதான் வேதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படித்தான் அந்த ஒரு மனநிலையில தான் மக்கள் இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நாம சுதந்திரம் வாங்கியாச்சு, சுதந்திரம் வாங்கி சுதந்திர காத்தை சுவாசிக்கிறோம். பட் ஆனா நம்ம எண்ணங்கள் வந்து இன்னும் அந்த சுதந்திரத்தனமான இது இல்லை. நம்மளுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் உலகளவுக்கான ஒரு இது இருக்கு. எல்லாரும் வந்து இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும், ஒவ்வொரு குடிமக்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல தகுதி வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள். ஆனா இந்த திறமையை வெளிக்காட்டாமையும் அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தாமையும் இன்னும் அந்த அடிமைத்தனத்திலேயே தான் போய்கிட்டு இருக்கும். இந்த அடிமைத்தனம் தான் வந்து பாத்தீங்கன்னா தகுதி இல்லாத நபர்களை தேர்ந்தெடுக்க வச்சிருது. நாம வந்து ஒரு அதாவது தகுதியில்லாத நபர்களையே நம்ம வந்து இது வரைக்கும் தேர்ந்தெடுக்க வைத்தது காரணமே வந்து அந்த அடிமைத்தனமான எண்ணங்கள் தான். இந்த அடிமைத்தனமான எண்ணங்களை எப்படி நாம எடுக்கணும் அப்படின்னா ஒரு குழுவா செயல்படும். அதாவது உங்க ஊர்லயே சரி, இந்த குழுன்னு சரி, இங்க முடிச்சுட்டு நீங்க உங்க ஊர்ல உங்க நட்பு வட்டாரங்களும் சரி, உங்க சொந்த பந்தம் சரி, நீங்க சொன்னா கேட்கறவங்க கிட்டையும் நம்முடைய அரசியல் சட்டங்கள்லாம் என்ன தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்குது, குரூம்ல இருக்குது, நம்ம சட்டங்களை வந்து நீங்க என்ன போட்டீங்கனாலே வந்துடும். அது நீங்க தமிழ்லையும் கிடைக்கும், எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்குது. என்ன சட்டங்கள் தேவையோ அது வந்துடும். அப்படியே கிடைக்காத பட்சத்தில் உங்க பக்கத்துல நூலகத்துக்கு கூட போய் பார்த்துங்க, என்னென்ன சட்டங்கள் வேணுங்கிறது இருக்கு. சப்போஸ் தேவைப்பட்டா உங்களுக்கு ஏதாவது தெளிவு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, என்னோட நம்பருக்கு நான் சொல்லிடுறேன். அப்படி என்ன அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் மெயின் காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு தான். ஆனா எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதும் இந்த ஓட்டு தான். நாம இன்னைக்கு அடுத்த மாசம் நடக்கிற எலெக்ஷன்ல நாம இப்ப முடிவு பண்ணி ஒரு சரியான நபர்களையும், மக்களுக்காக பணி செய்யறவரையும், மக்களை நேசிக்கிறவங்களையும், அறவழியில் நடக்கிறவங்களையும் தேர்வு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு பெட்டிஷன் கொடுத்தா 30 நாள் டைம் சொல்றாங்க. ஆனா 30 நாள் தேவைப்படாது. அதிகபட்சம் 5-10 நாள் தீர்வு கிடைச்சிடும். ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பட் 5 வருஷம் முடிகிறப்ப வந்து 5 to 10 நாளுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி அப்படின்னா நல்ல நம்ம ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம். ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருக்கிறேன், திரும்ப அதை ஒரு சுருக்கமாக சொல்லிடுவேன். அந்த எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் இடம் எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளதான் அத்தனை துறைகளும் வந்துடும். இவங்க வந்து நல்ல ஒரு எம்எல்ஏ வந்து கண்டிப்பா நல்ல ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பார். அந்த ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் கண்ட்ரோல் எல்லாமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் எல்லாமே அங்கே மாற ஆரம்பிச்சிடும். அவங்க நல்ல ஒரு எல்லா துறையிலும் இருக்காங்க, நல்ல ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க மாற்றும் போது மக்களுக்கு தேவையான அந்த மக்கள் பணி செய்கிற ஆஃபீஸர்கள் அந்த பணி வேலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்தா மக்களுக்காக செய்கிறவங்க இல்லை. அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் அடிபணிஞ்சு கொத்தடிமை மாதிரி தான் இருக்கிறாங்க. காரணம் அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறி கிடக்குது. இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அது ஹைகோர்ட்டுக்கு போனாலும் முடியாது, உச்சநீதிமன்றம் போனாலும் முடியாது, எத்தனை வருஷம் கேஸ் போட்டாலும் மாற்றவே முடியாது. ஆனா மாற்றக்கூடியது ஒரு விரல், அந்த ஒரு ஓட்டுல டோட்டலா மாற்ற முடியும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கய்யா. மகிழ்ச்சி ஐயா. இப்ப வந்து நீங்க சொல்றது நான் கொஞ்சம் கவனிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் கேட்க தோணுது. நம்மளால மாற்ற முடியும்னு நம்ம இப்போ ஒரு 40 பேர் இங்க இருக்கிறோம். ஆனா வந்து இப்ப நான் இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் எதனாவது தவறான வார்த்தை வேணா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரசியல் வந்து அந்த அரசியல் காலகாலமா இந்த 50 ஆண்டு கால அரசியலே வந்து ஒரு இயக்கங்கள் தான் நடத்துது.
இப்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் நிக்கும் போது அவங்கள நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு நம்ம 10 இடத்துல நினைச்சாலும், ஆனா ஒரு இடத்துல போயிட்டு அந்த 10 பேர் நம்ம ஒண்ணு கூடி அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் இந்த காலத்துல அது மாத்த முடியும்னு நீங்க சொல்லும் போது புரியுது. ஆனா அது செய்யறதுக்கு நம்ம சாத்தியமாக மாட்டேங்கிறோமே. நம்ம கருத்துக்களை பகிர்றோம், நல்ல கருத்துக்களை பகிர்றோம், அது போகுது. இப்ப சாதாரணமா ஒரு காலேஜ் அந்த ஒரு கிராஸ் பண்ணும்போது 4 பேர் தப்பு செய்யறாங்க, ஒரு 2 பசங்க நல்லது செய்யறாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு நல்லவங்க செய்யற சொல்லி நம்ம கடந்து போயிடுறோம். அந்த இடத்துல நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியல. ஒரு நிமிஷம் குறுக்கீடுக்கு முன்னிடுங்க. இப்ப கனகராஜ் ஐயா பிரச்சனைகளும் தீர்வுகளும் சொன்னாரு. ஒரே ஒரு தீர்வு தான். உங்களுடைய ஓட்டை விற்காம நீங்க ஓட்டு போட்டீங்கனாலே முக்காவாசி ப்ராப்ளம் சால்வ்டு. இதுல நீங்க சொல்ற காலேஜ் இன்னொன்னு எல்லாமே வந்துருது. நம்ம சமூகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்துருது. ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம மறுபடியும் டாபிக் வந்துடும். இப்போ கனகராஜ் ஐயா சொல்ல வந்ததனுடைய நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு வீடியோ பிளே பண்ணேன். அதுல கொஞ்சம் ஆடியோ இஷ்யூஸ் இருந்துச்சு. மறுபடியும் 2வது வாட்டி பிளே பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும். அதுல ஓட்டு போடுறாங்க, பட் காசு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம சொல்ல வரோம். நம்மளுடைய ஓட்டை நம்ம யாருமே விற்பனை செய்யக்கூடாது. சாதி, இனம், மதம், மொழி மற்ற எந்த ஒரு சார்பும் இல்லாம சுய சிந்தனையோட ஒரு கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்றோம், ஒருத்தருக்கு நம்ம அந்த ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும். இத்தனை வருஷத்துல இந்த டாபிக்ஸை யாரும் டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. பட் நம்ம ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லயும் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கிறோம். இது பற்றிய உங்களோட கருத்துக்கள் தான் நம்ம லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் இருக்கு இன்னைக்கு பேச வேண்டியதுல. இப்போ நம்ம இந்த டாபிக்ல ஆர்டிஐ குறித்த சந்தேகங்கள், அதுக்கப்புறம் உள்ளாட்சியில் ஊழலற்ற உள்ளாட்சியை எப்படி உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தொடர்ந்து நம்மளோட பயணத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கவனிச்சிருக்கலாம். 6-1 எப்படி மனு பண்றது, 18-1 எப்படி மனு பண்றது, 19-3 எப்படி மனு பண்றது, ஆன்லைன் மூலமா அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்ட கேள்விகளே வருது. ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ மாண்புமிகு மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இதுல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. எல்லாருமே ஃப்ரீயா இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பாருங்க. இது டோட்டலி ஃப்ரீ தான். இப்போ கூகுள்ல போய் எப்படி நம்ம ஆர்டிஐ ஃபார்மேட் அப்படின்னு சர்ச் பண்றோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு அடிஷ்னல் டூல். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கூட அதுல பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு புதுசா வந்திருக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு தான். என்னுடைய ஸ்கிரீன் எல்லாருக்குமே விசிபிளா இருக்கா? ஓகே, ஃபைன். இதுதான் மாண்புமிகு மக்கள்.com. இதுல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுல மனுக்களை காண்க, முக்கிய இணைப்புகள், தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இருக்கு. இதுல மனுக்களை காண்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் இந்த அமைப்புல என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த மனுவை நீங்க கூட அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இந்த இமெயில் ஐடி இதுக்கு முன்னாடி கேட்டீங்க பாத்தீங்களா, ஜிமெயில் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்ட்டு, இது நம்ம போட்ட விதை தான். இது 2 வருஷமா தொடர்ந்து இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க ஆவணங்கள் அப்படின்னு இருக்கு. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நிறைய ஆவணங்கள் இருக்குது. உங்களுக்கு தகவல் அனைத்துக்கு எப்படி புகார் தெரிவிப்பது, நிறைய பேர் கேட்பீங்க எங்களுக்கு ஃபார்மேட் இருந்தா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிஐல எப்படி ஃபைல் பண்றது, அதுக்குண்டான இது இருக்குது. இங்க பாருங்க, 19-3 எப்படி 2ஆம் மேல்முறையீடு படிவம், 18-1 புகார் படிவம், 19-1 மேல்முறையீட்டு மாதிரி, 6-1 மேல்முறையீட்டு மாதிரி. ஸோ இந்த தகவல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பேரிட்டின் மாதிரி படிவம். நான் இனிஷியலா சொல்லும்போது சொன்னேன், ஒரு ஆர்டிஐ போடணும்னா அதுக்கு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ RTI.tn.gov எல்லாமே இந்த இடத்துல நம்ம என்னன்னா ஒரு பிளேட் நிறைய நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல தயவு செஞ்சு எல்லாருமே இதை போய் பாருங்க. கூடுதலா இதுல ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறவங்க என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இதுல மெம்பரா ஆகணும் அப்படின்னு சொன்னாலுமே மெம்பரா ஆகிக்கலாம். நீங்க ஹோம் பேஜ்ல போயிட்டு இங்க பாருங்க, மாற்றத்தை உருவாக்க கரம் கொடுப்போம். இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்க பேரு, ஏஜ் இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பொறுப்புல இங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க டிஸ்ட்ரிக்டா இல்ல ஆர்டிஐயா, லீகல் அட்வைசரா, மீடியா அவுட்ரோச், மென்டர், ஜெனரல் வாலண்டியர் இல்ல அதர். ஸோ உங்களுக்கு எதுவும் இந்த மேல இருக்கிற எதுவும் இல்லைன்னா அதர்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜெனரல் வாலண்டியர்னு கொடுத்து நீங்க இது பண்ணிக்கோங்க. ஒரு சர்டிபிகேட் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க, அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். பட் இதுல நிறைய விஷயம் நான் இதை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கு. நம்மளுடைய டிஎன்எஸ்ஐசி வெப்சைட் கூட டவுன் ஆயிடலாம், ஆனா இந்த வெப்சைட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை டிசைன் பண்ணியிருக்கிற விதம் அந்த மாதிரி. ஸோ சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த சோசியல் ஹேண்டில்ஸ் இருக்கு,
ஸோ இதுல எல்லாருமே போய் மாண்புமிகு மக்கள் ஃபேஸ்புக் பேஜ், எக்ஸ் பேஜ், இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதுல 2 வீடியோ கூட இருக்கு, எப்படி இந்த ஆர்டிஐ ஃபைல் பண்றது, அதுல இருக்கிற சந்தேகங்கள் என்ன அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் 1 ஹவருக்கு மேல இருக்கு. சிம்பிளா இருக்கிற வீடியோஸும் இதுல கூடிய விரைவில் வரும். இப்ப நம்ம மறுபடியும் நம்மளோட டாபிக்கு வந்துடலாம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஒரே ஒரு நிமிஷம், ஜெனரல் வாலண்டியர் வந்திருக்கீங்க. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் முருகேச பாண்டியன் ஐயா, உங்களுடைய சேவை தேவை. அதை யூஸ் பண்ணி நம்ம செயல்பாடுல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் வட்டத்துல எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே ஒரு கேள்வியை அது மேலும் வலுவடையும் ஐயா. மகிழ்ச்சி. இப்போ நம்ம டாபிக் வந்துருவோம். இன்னைக்கு வந்து நிறைய டிஸ்கஸ் பண்றதுல டைம் கன்சியூம் ஆயிடுச்சு. கடைசி 5 நிமிஷம் இருக்குது. இப்போ லேட்டஸ்டா 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். சதீஷ்குமார் ஐயா, நீங்க கேளுங்க, சுருக்கமா கேளுங்க. மகிழ்ச்சி, நீங்க டவுன் பண்ணிக்கோங்க. பெருமாள் ஆர் ஐயா, நீங்க கேளுங்க. ஐயா வணக்கம், நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாலேருந்து பேசுறேன். சரிங்க. இப்ப ஒரு 6/1 மனு 1 போடுறோம் பிடி ஆபீஸ்க்கு. அவங்க 30 நாளுக்குள்ள பதில் கொடுக்குறாங்க. சரி. ஒரு 100 பக்கத்துக்கு 2 ரூபா வீதம் நகல் கட்டணம் கட்டுங்கன்னு சொல்லி ஒரு தலைப்புல வைக்கிறாங்க. இப்ப வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க வந்து கட்டணம் செலுத்தணுமா? இல்ல, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, நீங்க 6/1 மேனுவலா ஃபைல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்க ஊராட்சியில் வந்து நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க மனு பண்ணும் போதே, இல்ல இப்ப வந்திருக்கு அப்படி எடுத்துக்காட்டுக்கு இப்ப நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்க, ஆனா அவங்க உங்களை காசு கட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பதில் எழுதுங்க. மேற்படி நான் வறுமை கோட்டுக்கு கீழ் வருவதால் ஆர்டிஐ சட்ட விதிகளின்படி எனக்கு இந்த தகவலை இலவசமாக வழங்க வேண்டும் சொல்லி உங்களுடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற சான்று இருக்குது இல்லைங்களா, அதை என்க்ளோஸ் பண்ணி அனுப்புங்க, உங்களுக்கு தகவல் பதில் வரும். ஐயா, இப்ப வந்து இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க வந்து கட்டணம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டிஐ சட்டத்துல எந்த பிரிவுல குறிப்பிட்டிருக்கிறாங்க? சார் பிரிவு வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். முதல்ல இந்த பிரிவை நீங்க தெரிஞ்சுக்கிறத விட உங்ககிட்ட அந்த சர்டிபிகேட் இருக்கா? சான்று இருக்கு. சான்று இருக்குன்னா அந்த சான்று அதுல வச்சு அனுப்புனாலே அந்த சர்டிபிகேட்டை பார்த்தாலே அவன் கொடுக்கணும்ன்றதுதான் ரூல்ஸ். சரிங்கய்யா. சரிங்களா? அந்த எஸ்சி எஸ்டி ஃப்ரீ தானங்க? எஸ்சி எஸ்டி ஃப்ரீ கிடையாதுங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க. அது கீழே எல்லாருமே வந்துடுறாங்க. சரிங்களா? சான்று விஓ தானுங்களா? ஆமா, விஓ இல்ல, உங்க பஞ்சாயத்து கிளர்க் கிட்ட கேட்டாலே தருவாங்க. ஐயா அதை நான் செக்ஷன் பார்த்து சொல்றேங்க ஐயா, அடுத்த இதுல நீங்க கேளுங்க. இன்ஸ்டன்டா அதை நான் எடுத்துட்டு வரல. இப்போ கேள்வி கேட்டவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. கடைசி 4 நிமிஷம் இருக்குது, சீக்கிரமா முடிச்சிடலாம். அடுத்தது யாருங்கய்யா? பெருமாள். சதீஷ்குமார் ஐயா, மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா ஐயா? பேசினவங்க உங்களுக்கு பதில் கிடைச்சதுன்னா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க, அப்பதான் அடுத்தவங்களுடைய சீனியாரிட்டி பிரகாரம் அவங்க மேல வரும். சதீஷ்குமார் ஐயா, நீங்க கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. இல்ல இன்னொரு சதீஷ்குமார் இருக்காரு. ஐயா மியூட்ல இருக்கீங்க, மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, டைம் போயிட்டே இருக்கு. ஓகே, வெற்றி ஜான்சி அம்மா, நீங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர்நிலை ஆக்கிரமிக்காக போட்டிருந்தேன். ஓகே. அந்த ஆணைக்குழுல வந்து நீர்நிலை அகற்றுறதுக்கு வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா சார்? இருக்கு, அது நீர்நிலை அப்படின்னு நீங்க ப்ரூஃப் பண்ணீங்கன்னா அதை வந்து அகற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆக்கிரமிப்புன்னு எதை சொல்றீங்க? ஏரி, குளம், குட்டை, மேய்க்கல் நிலம் எல்லாமே போட்டோ எடுத்திருக்கேன். இல்ல என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க சொல்ற எல்லாமே நீர்நிலம் அது எல்லாமே இருக்கு. தனி நபர் ஆக்கிரமிப்பா, இல்ல யாராவது கம்பெனி கட்டிருக்காங்களா, இல்ல வீடு கட்டிருக்காங்களா, இல்ல பாதையை ஆக்கிரமிப்பா? தனிநபர் தான். தனிநபர்ன்றது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். நீங்க தனியா அதை போடாதீங்க, வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்கள வச்சு போடுங்க. டைம் ஆகும், எவ்வளவு டைம் சொல்ல முடியாது. அது தொடர்ச்சியா நீங்க நம்மளுடைய மீட்டிங்ஸ்ல பாத்துருந்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் சொல்லியிருப்போம், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா
அது வந்து அகற்றம் செய்யப்படும். ஓகே சார். நான் போயிருந்தேன் ஆக்சுவலா அந்த ஆஃபீஸ் நான் போயிருந்தேன். கூப்பிட்டு என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஓகே. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 67 வயசுக்கு மேலே தான் சார் நான் இதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு என்ன சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால எனக்கு அதுக்கான எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் நான் போயிட்டேன். நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே. ஆர்டிஐல ஃபைல் பண்ணி நான் என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாத்தையுமே A to Z நான் ஃபைல் பண்ணிட்டேன். அங்கே போய் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறேன். 67 வயசுக்கு மேலே தான் நான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. சரி, வெரி சிம்பிள். 67 வயசு ஆயிருக்கிறவங்களை வச்சு இன்னொரு பெட்டிஷன் புதுசா போடுங்க. அதுதான் அதுக்கு சொல்யூஷன். சரிங்க சார். ஓகே சார். ஓகே, மகிழ்ச்சி. ஜெயச்சந்திரன் கதிர்வேல் ஐயா, சுருக்கமா கேளுங்க, டைம் போயிட்டே இருக்கு. வணக்கம் சார். கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். 6-1 முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களின் விவரம் தருகன்னு கேட்டிருந்தேன் சார். சரி. அவங்க வந்து மொத்த எண்ணிக்கை 40 பேர் மட்டும்தான் சார் கொடுக்குறாங்க. சரி. மறுபடியும் அடுத்த தபால் 6-1 கேட்டேன் சார். முதியோர் உதவித்தொகை பெறுவரின் பெயர் பட்டியல் விவரம் தருகன்னு கேட்டிருக்கேன் சார். அப்பவும் அந்த 40 பேர் சார் மென்ஷன் பண்றாங்க. யாருன்னு விவரம் தர மாட்டாங்கிறாங்க. இதுல ஏதாவது மனு ஏதாவது தவறா இருக்குங்களா சார்? இல்ல அந்த கொஸ்டினை மாத்தி கேளுங்க. நீங்க அவங்க 40 பேருன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா பெயர் பட்டியல், முகவரி, வசிப்பிடம் மற்றும் அவர்களுக்கு செலுத்தும் முறை, அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேளுங்க. அது நான் ஃபர்ஸ்ட் தடவை இப்படி கொடுத்தேங்க சார். பொதுவாக கொடுத்தேங்கய்யா. மறுபடியும் கேட்கும்போது தான் பெயர் பட்டியல் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். மறுபடியும் பெயர் பட்டியல் கொடுக்காம 2 முறை மாத்தி கேட்டு பார்த்தேன். மறுபடியும் அந்த 40 பேர் தான் 3 டைம் அந்த 40 பேர் தான் சார் மென்ஷன் பண்ணியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்க ஏற்கனவே போட்டிருக்கிற ஒரு இதுக்கே பதில் எழுதுங்க. நாங்க வந்து எண்ணிக்கையை கேட்கல, முழு தகவலையும் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணுங்க, உங்களுக்கு தகவல் கிடைக்கும். ஸோ நம்ம கரெக்டா 10 மணியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், நானும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபீட்பேக் வச்சுக்கலாம், 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதுக்கு மேலும் தொடர விருப்பம் இருக்கிறவங்க தொடருங்க. கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஓவரால் டிஸ்கஷனோட ஃபீட்பேக்கை யாராவது ஒரு 2 பேர் சொல்லுங்க 2 நிமிஷத்துல. பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க. அப்பதான் அது தெளிவா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கும் புரியும், மத்தவங்களுக்கும் புரியும். தருமபுரி மாவட்டம். சரி. சொந்த நிலம் வச்சிருக்கிறவங்க வந்து இப்ப கிராமத்த இதுல வந்து வீடு கட்டி இது பண்ணிருக்காங்க சார். சரி. அது வந்து எடுக்கணுங்க சார். கிராம நத்தத்துல வீடு கட்டியிருக்காங்க, அதை எடுக்க சொல்லணுமா? ஆமாங்க சார். சொந்த நிலம் இருக்கு சார். ஆனா உங்களுக்கு நீங்க டிஆர்ஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பட்டா லேண்ட் வச்சிருக்காங்க, இருந்தாலும் நத்தத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது விசாரணை போட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவருக்கு உண்மையாலுமே தகுதி, அந்த நத்தம் லேண்ட் வந்து அவருக்கு சேரக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை இவெக்ஷன் பண்ற ரைட்ஸ் அவருக்கு தான் இருக்கு. டிஆர்ஓ சார்? ஆமா. சரி. சரிங்களா? நம்ம இப்போ மீட்டிங் வந்து ஃபீட்பேக் செஷனுக்கு வந்துட்டோம். கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க, ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்க. ஜெயச்சந்திரன் ஐயா சொல்லுங்க. ரஞ்சித் குமார் நீங்க சொல்லுங்க. ஐயா, 2வது பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணீங்க ஐயா. ஊழலற்ற கேள்விகள் வரும்போது தான் நம்ம அதுக்கான இது சொல்ல முடியும். இப்போ ஊழலற்ற ஊராட்சியும் இந்த ஓட்டு விற்பனைக்கு இல்லை அப்படின்றது தான். ஏன்னா இப்போ சட்டமன்றத்துக்காக மட்டும் நம்ம சொல்லலை, ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே நீங்க எந்த கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கும் போது வந்து காசுக்கு ஓட்டுக்கு வந்து காசு வாங்காம நீங்க ஓட் பண்ணீங்கன்னா அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு 100% இருக்கு. ஏன்னா இது வந்து நான் நேரடியாவே 2-3 பஞ்சாயத்துல கேள்விப்பட்டேன். நீ ஒன்றும் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல, நான் இதை வந்து காசு செலவு பண்ணி தான் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்ற பதில் வந்து அந்த ஜெயிச்சு வர்ற கேண்டிடேட் வந்து பதிலாக தராங்க. 2வது அவங்களுக்கு ஊழல் செய்யறதுக்கு வழிவகை வகுத்து கொடுக்கறது நாம தான். அதனால எக்காரணத்தை கொண்டும் ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்டு போடுங்க. அவங்கள நீங்க தட்டி கேள்வி கேட்கலாம். இப்போ அந்த மாண்புமிகு மக்கள்லயே வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் வருது, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களை எப்படி கேள்வி கேட்கணும், அவங்கள எப்படியெல்லாம் கார்னர் பண்ணலாம், பிளஸ் அவங்கள எப்படி செயல்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்றதும் அதுல டீட்டெயில்ஸ் இருக்கு. அந்த மனு ஒவ்வொன்றா படிங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வர்ற மீட்டிங்ஸ்ல நம்ம கிட்ட கேளுங்க. இன்னைக்கு 2-3 கொஸ்டின்ஸ் தான் வந்து சொல்லுங்க. டவுட்டுங்க. சப்போஸ் நம்ம காசு வாங்காம ஓட்டு போட்டு ஒருத்தர் ஜெயிக்க வச்சிட்டோம். சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட போய் கேட்கறோம். பட் அவர் வந்து நீ ஓட்டு போட்டு மட்டுமா நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அலக்கழிச்சாருன்னா அதுக்கு என்ன சார்? அதுக்கு என்ன மாதிரி நம்ம இல்ல, நீங்க என்ன பிரச்சனைக்காக அவங்க கிட்ட போறீங்க அப்படின்றது முதல்ல எந்த பிரச்சனை யார்கிட்ட அணுகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட நீங்க போங்க. நீங்க வந்து வாய் வழியா கேட்டா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் இமெயில் ஐடி இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு எம்பிக்குமே செப்பரேட்டா இமெயில் ஐடி இருக்கு. ஒவ்வொரு தாலுக்கு செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, பஞ்சாயத்து கிளர்க்கு, அவங்களுக்குமே இமெயில் ஐடி இருக்கு. ஸோ அவங்கள வந்து நீங்க எப்படி அவங்கள வேலை வாங்குறீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா உங்களுடைய கேள்விகளை கேட்கணும். இந்த மாதிரி நீ மட்டும் ஓட்டு போடல அப்படின்னு நீங்க டைரக்டா போய் கேட்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ஒரு ரிட்டன் பெட்டிஷனை கொடுங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா கூப்பிட்டு என்னப்பா இது நீ பெட்டிஷன் எல்லாம் கொடுக்குற, அது என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்களே இறங்கி வருவாங்க. சரி, ஓவரால் டிஸ்கஷன் யாராவது ஃபீட்பேக் சொல்லுங்க. எது நல்லா இருந்துச்சு, என்ன மாத்தணும்? சதீஷ்குமார் ஐயா சொல்லுங்க. ஐயா அந்த மெயில் ஐடி எல்லாம் கிடைக்குங்களா? எந்த மெயில் ஐடி, எந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லுங்க, எடுக்க முயற்சி செஞ்சு தரோம். நீங்க வாட்ஸ்அப்ல நம்பர் போட்டீங்க மெசேஜ், அந்த நம்பர் தான் உங்ககிட்ட பேசலாங்களா? அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல எந்த குரூப் சொல்றீங்க? ஒரு குரூப், ஏதோ குறிப்பிட்ட குரூப்ல இருந்து அந்த லிங்க் கிடைச்சிருங்க. விழிப்புணர்வு. சரி, நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. குரூப் யார் மூலமா வந்துச்சோ அவங்க உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் டிஸ்கஷன் பத்தி யாராவது ஒருத்தர் வாலண்டியரா சொல்லுங்க. மாயா கிருஷ்ணன் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு டவுட் ஒன்று சார், அதுக்காக கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி கேளுங்க. ஹலோ, ஒப்படை பட்டா வந்து எங்களுக்கு கொடுத்தது சார். சரி. அது ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க, அது பட்டா ரத்து பண்ண. யார் கேஸ் போட்டிருக்காங்க? நம்ம ஊர்ல இருக்கிறோம், பக்கத்து கொள்ளக்காரங்க. சரி. அது வந்து ஒப்படை வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து சார், 1991 கொடுத்துருந்தாங்க. சரிங்க. அது இப்போ ரத்து பண்ண முடியுங்களா சார்? ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு விசாரணைக்கு வந்திருந்தாங்க. அது கேன்சல் பண்றதுக்கு ஒரு செட்டன்ஸ் இது இருக்கு. உங்களுக்கு வேற பட்டா நிலம் ஏதாவது இருக்கா? 2000க்கு அப்புறம் தான் சார் நாங்கள் வாங்கணுமே. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா பேரில் எந்த ஒரு நிலமும் கிடையாது சார். இது வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம பேசினா 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினா தான் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். பத்தாம் பொதுவாக கேன்சல் ஆகுமா ஆகாதான்னு சொல்ல முடியாது. அது எந்த நில வகையை சார்ந்தது, உங்களுடைய வருமானம் இது என்ன, அது வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு ஒப்படைக்கும் போதே ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் அந்த பட்டால கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா அப்படின்றதும் பார்க்கணும். 2வது வந்து அதை இப்போ அவங்க கேன்சல் பண்ண சொல்லி போகிறதுக்கான காரணம் என்னன்றதையும் நான் பார்க்கணும். இது எல்லாம் தெரிஞ்சாதான் அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். பட் ஜென்ரலாக கவர்மெண்ட் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் மீட் பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல லீகல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. உங்கள் சைடு என்ன நியாயம் இருக்குதோ அது அந்த நியாயமான முறையில் செயல்பட்டு நீங்கள் அந்த உங்களுக்கான நீதியை நீங்கள் தேடிக்கோங்க. சரிங்களா? சரி. மகிழ்ச்சி. கணேஷ் ஐயா நீங்கள் பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும், ஒரு ½ அன் ஹவர் மட்டும்தான் கிளாஸ்ல கலந்துக்க முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி வடிவில் இருக்கணும், அதாவது நம்ம ஒரு மனு போட்டோம்னா கேள்வி வடிவில் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நடந்த மீட்டிங்கில். அடுத்தது தகவலாக வழங்கணும், தகவலாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டாக புரிஞ்சுக்கினேன். அடுத்து இந்த இவி சம்பந்தமா இருக்கிற கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தா 9498799497 அதுல வந்து நம்ம சொல்லணும், அதுல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த லோ வோல்டேஜுக்கான அந்த கம்ப்ளைண்ட் ஐயா நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை வந்து முடிக்கிற வரைக்கும் பெண்டிங்ல வைக்க சொல்லியிருந்தீங்களே, அது கொஞ்சம் எனக்கு புரியல. ஓகே, நான் அடுத்த மீட்டிங்ல பேசலாம். நாம வந்து ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம். 1 மணி நேரம் இதுக்காக செலவு செய்யறோம். அதுல 5 மினிட்ஸ் ஃபீட்பேக்காக கொடுத்துருந்தோம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வாட்ஸ்அப்ல போடுங்க. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ரெஸ்பான்ஸ் பண்றேன். சரிங்களா? நம்ம நத்தம் சரிங்கய்யா, நத்தம் சம்பந்தமா இருக்கிறது வந்து டிஆர்ஓ கிட்ட கேட்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டமா இந்த வறுமைக்கோட்டை கீழே வாங்குற சர்டிபிகேட் வந்து யாருக்கிட்ட வாங்கணுன்றது தெரியாம, அது வந்து நம்ம கிளர்க்கிட்டே வாங்கிக்கலாம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு ஐயா. சரி. இந்த தனிநபர் ஆக்கிரமிப்பு சம்பந்தமா இருக்கிறது வந்து இந்த ஏரி குளம் இந்த மாதிரி இல்லை ஆக்கிரமிப்பா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏஜ் வந்து 67 வயசு இருக்கணும், அவங்க தான் அது பண்ண முடியுன்றது மிக சிறப்பா தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. ரொம்ப நன்றி. இல்ல அது இந்த லாஸ்டா சொன்னீங்க பாத்தீங்களா, அது வந்து சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறுபடும். அது வந்து 67 வயசு பிக்சடு கிடையாது. அது அந்த அவருடைய கேஸுக்கு அது பொருந்தும், எல்லாருடைய ஊருக்கும் அது பொருந்தும் அப்படின்னு நம்ம
தெளிவா சொல்ல முடியாது. பட் ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அது. சரிங்களா? சரிங்க ஐயா. ஓகே. போயிடுச்சு. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க. எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணிட்டீங்க. வேற ஏதாவது அடிஷனலா இதுல சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க நாம ஒரு வெப்சைட் கூட கொடுத்தோம் பாத்தீங்களா? அதையும் கோ த்ரூ பண்ணுங்க. அதாங்க ஆன்மீக மக்கள் வெப்சைட் ஆமா. அது நோட் பண்ணியிருக்கோங்க ஐயா. அது நோட் பண்ணுங்க. அதுல ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ தான். ஓகேங்க ஐயா. மகிழ்ச்சி. ஓகே. ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க நன்றி, ஐயா. நன்றி. வேற எதுவும் கேள்விகள் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம இந்த கூட்டத்தை முடிச்சுக்கலாம். ஏற்கனவே 10 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். வேற யாராவது கடைசியா பேச வாய்ப்பு இருக்குங்களா? 1 நிமிஷம் இருக்கு. 9:10க்கு முடிச்சிடலாம். ஓகே. எந்த கேள்விகளும் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து நன்றி, மகிழ்ச்சி. அனைவரும் சந்தோஷம். இந்த மீட்டிங் கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த மீட்டிங் லிங்க் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய இந்த மாதிரி பொதுநலன் சார்ந்த சமூக சேவையில் ஈடுபடுறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் நாம இங்க கொடுக்குற தகவல்களை அவங்க கிட்டையும் கொடுங்க. கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும் அறிவும் அன்பும். மீட்டிங் எப்பெல்லாம் நடக்குதுங்க? வாரம் சனிக்கிழமை 9ல இருந்து 10 மணிக்கு நடக்குதுங்க. வாரத்துக்கு 2 டைம் நடக்காதுங்களாங்க ஐயா? அது மாதிரி ஏதாவது பிளான் பண்ண முடியுமா? அவ்வளவு ஃப்ரீயா இல்ல ஐயா. ஐயா இன்னொரு மீட்டிங் இருக்கு, அதை செஞ்சு வியாழக்கிழமை 8 to 9 செஞ்சுட்டாங்க ஐயா. இன்னைக்கு இணைப்புல இருங்க, அதுல கொஞ்சம் கலந்துக்கலாம். மகிழ்ச்சி. ஐயா ஐயா ஒரே டவுட். இந்த 8 to 9 நிகழ்ச்சி சொன்னீங்க இல்லைங்க ஐயா வியாழக்கிழமை, அந்த லிங்க் மட்டும் எனக்கு பண்றீங்களாங்க ஐயா? குரூப்ல மெசேஜ் போடுங்க, ஷேர் பண்ணுவாங்க. சரிங்க ஐயா. ஓகே. ஓகேங்க. மகிழ்ச்சி. நீங்க நிறைவு பண்ணிவிட்டுருங்க. அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் ஐயா. நன்றி. மகிழ்ச்சி நிறைவு.